நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன் என்கிற வார்த்தைகளை இன்று பவுலடியார் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்திலே ஏதோ ஒன்று நமக்கு கிடைத்தால் மட்டுமே நாம் எதையும் செய்ய தயாராயிருக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் எதையும் எதிர்பாராமல் ஆண்டவருக்கு செயல்படுகிற பிள்ளைகளே அவருக்கு உகந்தவர்களாயிருக்கிறார்கள் என்பதை பவுலடியார் நமக்கு இன்று வெளிப்படுத்துகிறார். இதை உணர்ந்து ஊதியம் எதிர்பார்க்காமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. இன்று திருப்பாடல் 111 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவர் எத்தனையோ செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார். எண்ண முடியாத அதிசயங்களுக்கு அவர் சொந்தக்காரர். அதே சமயம் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவரை நம்புகிற பிள்ளைகளை கைவிடாதவர். நீதியானவைகளை மட்டுமே செயலாற்றுகிறவர். ஆகவே நம் வாழ்வில் கடவுள் ஏதாவது ஒன்றை கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாம் அதை விரும்பியும் அது நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அங்கே ஏதோ நீதியற்ற நிலை நிலவுகிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவருடைய வழிகளை பழித்துரைக்காது ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் இந்த வரிகள் வழியாக. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்கிற வார்த்தை கடவுளுடைய வழிகள் நேரியவை, உண்மையானவை, நீதியானவை என்று யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய செயல்களை எல்லா இடத்திலும் சிறப்பாக உயர்ந்த மனிதர்கள் எடுக்கிற இடத்திலே அவர்கள் அந்த வார்த்தைகளை, செயல்களை எடுத்துரைப்பார்கள். இதை உணர்ந்து நாமும் ஆண்டவருடைய நன்மைகளை எடுத்துரைக்கிற சாட்சிகளாக நம்மை உயர்த்தி ஆண்டவர் முன் படைத்து மன்றாடுவோம். ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை.
அவர்தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்வை திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ நன்மைகளை செய்த கடவுள் வியத்தகு செயல்களால் நம் வாழ்வை அணி செய்திருக்கிறார். அவைகளை நினைவில் நிலைக்கச் செய்தவரை நாம் நினைந்து துதிப்போம். ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எக்காலமும் நீர் செய்தவை நிலை மாறாதவையாக இருக்கிறது. உண்மையாலும் நீதியாலும் நீர் அவைகளை உருவாக்கி இருக்கிறீர். இந்த உண்மையை உணர்ந்து நாங்களும் உண்மையோடும் நீதியோடும் அது திருமுன் நின்று நீர் படைத்த சாட்சிகள் நாங்கள் என்பதை உலகறியச் செய்ய எங்களுக்கும் உதவியருளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை